புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்களை கொண்ட மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இம்மாதம் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான கடகராசியில் உச்சமாக பரிமளித்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 11-12க்குரிய சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்து கொண்டு 7.5 சனி என்ற காலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அவர் கும்பராசியில் இருந்தபோதும் அது பாதச்சனியாகவும், தற்பொழுது உங்கள் தலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக இருக்கின்ற காரணத்தினால் 4.5 வருடங்கள் சென்றுவிட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகும் காலமாக இது இருக்கின்றது. மேலும் இம்மாதம் கடகராசியில் பயிற்சியாகி சென்று அங்கிருந்து உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். இந்த ராசி உங்கள் ராசி குருவினுடையது. அந்த ராசிக்கு அதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். ஒரு ராசியை சொந்த கிரகம் அந்த ராசியை பார்த்தால் அது ரொம்ப விசேஷம். அதுவும் குருவானவர் சுபர்களில் முழுமையானவர். அவர் இந்த ராசிக்கு அதிபதி, அவர் தனக்காரகன், அவர் புத்திரக்காரகன். இந்த காரணங்களால் அவர் ராசிக்கு 10க்குரியவரும் கூட என்ற காரணத்தினால் அவர் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு திகழ்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். மிகச்சிறப்பான பலன்களை புதன் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தருகிறார். அதன் காரணமாக தொழில் உத்தியோகத்தில் பேங்கிங் செக்டார், ஃபைனான்ஸ் செக்டார், கவர்மெண்ட்டு, ஐடி இந்த ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு, இன்கம் டேக்ஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான மாதமாக இது திகழும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் இடத்திற்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதம், அதாவது ஆனி மாதம் திகழ்கிறது. இந்த மாதத்தில் சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சந்திரன் ஆரம்பத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் 4 என்பது கேந்திரம் என்பதால் அது உங்களுக்கு 2ஆம் கேந்திரமாக இருப்பதால் உங்களுக்கு வெற்றி எல்லா விதத்திலும் நிச்சயம். 7.5 சனியினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு சிறிது இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை. அதன் காரணமாக 7.5 சனியினுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய 6 மாதங்கள் தொடர்ந்து விலகக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறீர்கள். பின்னர் குரு பயிற்சி நடந்த பின்னும் கூட உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்தில் போகும் காரணத்தினால் சிறப்பான பலன்களை தொடர்ந்து தருவார். இந்த மாதம் ஆனி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 12இல் ராகுவும் ராசியில் சனியும் இருப்பதால் சில பிரச்சனைகள் உண்டாகலாம், செலவினங்கள் அதிகமாகலாம், வழக்குகளில் தோல்விகள் உண்டாகலாம். ஆனாலும் கூட குரு பார்க்கும் காரணத்தினால் அவைகள் சிறிது குறையும். பெரிய பிரச்சனைகளாக வரும் என்று தோன்றக்கூடியவைகள் அனைத்தும் சிறு பிரச்சனைகளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி இம்மாதத்திலிருந்து நல்ல பலன்களை நீங்கள் பெற குரு பகவான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தருகின்றார். உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் 4ஆம் இடத்தில், 8க்குரியவர் 5ஆம் இடத்தில், 3க்குரியவர் 5ஆம் இடத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கும் காரணத்தினால் அவர் உங்களுக்கு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் மிக 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 எளிதாகவும் அதிகமாகவும் கிடைக்கும். பொன்பொருள், டைமண்ட் நெக்லஸ் இவையெல்லாம் மிகச்சாதாரணமாக கிடைத்துவிடும். இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இது மிகச்சிறப்பான வியாபாரம் மாதமாக இருக்கும். உங்கள் டர்ன் ஓவர் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட அதை வாங்க துடிப்பவர்கள் உங்கள் கடைகளில் லைனில் நிற்பாங்க. டைமண்டு நிறைய விற்கக்கூடிய மாதமாக இது திகழும். உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கிரகங்கள் புதிய வாகனங்களையும் புதிய ஆடை ஆபரணங்களையும் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்புகிறபடி வீடு மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக இம்மாதம் சாதாரணமாக நடக்கும். ஆனி மாதத்தில் சிலர் யோசனை செய்வார்கள். இருந்தாலும் கூட அதற்கு உண்டான அச்சாரம் இம்மாதம்
நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். பின்னர் அதற்குண்டான பலன்களை பெறுவீர்கள். எனவே பிளானிங் இப்போது இந்த மாதத்திலேயே சக்ஸஸ் ஆகிடும். அதனுடைய எக்ஸிக்யூஷன் லேட் ஆகலாம். ஆனால் நீங்கள் பெறக்கூடிய வீடு, புதிய வாகனம் இவையெல்லாம் இம்மாதமே பிளான் செய்து சேங்ஷன் ஆகிவிடும். லோனுக்கு எதிர்பார்த்திருந்தால் வெளிநாடு செல்ல, வெளிநாடு படிக்க லோன் எதிர்பார்த்தவர்களுக்கு இம்மாதம் கடைசிக்குள் உங்கள் கைக்கு அது வந்து சேரும். அடுத்த மாதம் போய்விடலாம். மிகச்சிறப்பான மாதமாக இது திகழப்போகிறது என்பதன் காரணமாக நீங்கள் குரு மற்றும் சனி பகவானுக்கு உண்டான பூஜைகளை செய்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் ராசிக்கு இப்பொழுது 7.5 சனி நடைபெறுவதால் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்து ஞாயிற்றுக்கிழமைகளை பைரவருக்கு விளக்கேற்றி வர எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்க நானும் உங்களை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.